எங்கெல்லாம் கம்யூனிசம் வளருதோ அந்த நாடும் உருப்படாது. அதுக்கு கண் முன்னாடி நம்ம பார்க்கக்கூடியது நேபாள். இதுக்கு பின்புலமாக இருந்த அமைப்பு பேர் ஹமி நேபாள், நான் நேபாளி அப்படின்னு சொல்லிட்டு அமைப்பு. நீங்கள் மதத்தை மாற்றிக்கொள்ளலாம். அதற்கு முன்னாடி ஒரே இந்து நாடாக உலகம் முழுவதும் அறியப்பட்ட நாடு நேபாள். அவங்களோட மெயின் குறிக்கோளே சிஏஏவோட ஒரு பிரான்ச் அமைப்பு. அவர்களோட மெயின் எய்மே ஆட்சி மாற்றாங்க. தலைவர்களை கொல்ல முடியவில்லை என்றால் ஆட்சிகளை மாற்றி விட வேண்டும். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் லைன்ல உட்கார வச்சு இவங்க செகண்ட் லைன்ல இருந்து அஜிடேஷன் நடத்தினது. ஆட்டோமேட்டிக் துப்பாக்கிகள் எங்கிருந்து வந்தன? பாராளுமன்றத்தை கொளுத்த வேண்டிய தேவை என்ன? இது பல நாட்கள் பல மாதங்களாக இதற்கு முன்னோட்டம் நடந்திருக்கிறது. இவங்க ரெண்டு பேரும் தான் இதுக்கு வெப்பன் சப்ளை. ஸோ ஒருத்தங்க லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை பண்ணாங்க, ஒருத்தங்களை ஆட்களை திரட்டினாங்க. 15 ஆண்டுகளில் 17 அரசுகள் நேபாளில் மாறி உள்ளன. இங்கி பிங்கி பாங்கி ஃபாதராட டாங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஆடி இருக்காங்க. ராணுவ தளபதியின் பேசும்போது அவர் பின்னால் இருந்த புகைப்படம் யாருடன் புகைப்படம்? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் நம்ம நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெயின் வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். சார் ஆக்சுவலாக நேபாளில் இப்போ பெரிய ஒரு வைலன்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. பிரசிடென்ட் ஹால் ஆகட்டும், அப்புறம் பார்லிமெண்ட் ஆகட்டும், இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அடிச்சு உடைச்சிட்டாங்க. ஜென் செட், அதாவது ஜென்ரேஷன் செட் இந்த அளவுக்கு கொந்தளிச்சு வரதுக்கு காரணம் என்ன? இதுக்கு பின்னாடி ஏதாவது சதித்திட்டம் இருக்குதா? ஆமாம், யுஎஸ் எய்ட், நேஷனல் என்விரான்மெண்ட் ஃபார் டெமோக்ரஸி, ஜார்ஜ் சரோஸோட ஓப்பன் சொசைட்டி, அமெரிக்கன் எம்பசி, இதுக்கெல்லாம் பின்புலமாக இருந்திருக்கு. எதற்காக சார் அந்த மாதிரி மாற்றம் கொண்டு வரணும்? இதுக்கு சைனாவோட இருப்பை முதல்ல அங்கே கம்யூனிஸ்ட் கட்சியை அகற்றுறதுக்கும், ரெண்டாவது இந்தியாவோட எல்லை பகுதியை இன்னொரு சர்ச்சையை ஏற்படுத்துறதுக்கும், இன்னொரு தலைவலியை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கும். ஏன்னா இந்தியா சைனா இப்போ கொஞ்சம் நெருக்கமாயிட்டு வர்றதுனால சைனாவுக்கும் பிரச்சனை வரணும், இந்தியாவுக்கும் அந்த வழி தெரியணும். ஸோ ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு ஆசிய துணை கண்டத்தில் எல்லா நாடுகளும் ஏதோ ஒரு ரூபத்தில் பிரச்சனையை சந்திச்சுட்டு தான் இருக்குது, எக்ஸப்ட் இந்தியா. ஜனநாயக ரீதியில் நான் சொல்கிறது, இது அரண்ட பாலைவனத்தில் இருக்கும் ஒரே ஜனநாயக சோலை இந்தியா. இங்கேயும் அங்கங்கே காட்டு முள்ளுங்க இருக்குது, பிரச்சனை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது இருக்க தான் செய்யும், பட் சோலை இது. ஆனால் அங்கே வெறும் பாலைவனமாக தானே இருக்குது. பாகிஸ்தானும் ஒரு கிட்டத்தட்ட அது பாலைவனம் தான். மேலோட்டமாக அந்த இராணுவம் அதை பச்சை அந்த க்ரீன் மேட் மாதிரி போட்டு விட்டு இல்லை இது பச்சையாக இருக்கிற இடம், இங்கே ஜனநாயகம் நல்ல சுபிக்ஷமாக இருக்குன்னு சொல்லி சும்மா மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. பங்களாதேஷ் அழிஞ்சே போச்சு. போன வருஷம் 6% பொருளாதார வளர்ச்சி, இந்த வருஷம் 3% பொருளாதார வளர்ச்சி. எங்கெல்லாம் பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் பிரதமர் ஆகிறாங்க, தலைவர் ஆகிறாங்கன்னா அந்த நாட்டோட பொருளாதாரம் படுத்துக்கும். அதுக்கு நிதர்சனமான உண்மை பங்களாதேஷ். ஸோ இப்போ அடுத்து எங்கெல்லாம் கம்யூனிசம் வளருதோ அந்த நாடும் உருப்படாது. அதுக்கு கண் முன்னாடி நம்ம பார்க்கக்கூடியது நேபாள். 40% மக்கள் நேபாளில், அதாவது பெரும்பாலுமான மக்கள் 40 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள். அதனால தான் இந்த ஜென் ஜி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வச்சு அஜிடேஷன் பண்ணாங்க. இதுக்கு பின்புலமாக இருந்த அமைப்பு பேர் ஹமி நேபாள், அதாவது எங்கள் நேபாள், நான் நேபாளி அப்படின்னு சொல்லிட்டு அமைப்பு. இதன் தலைவர் பேர் சுடான் குருங். அவர் கூட இருந்தவர் அவருக்கு ஹெல்ப் பண்ணவர் பேர் டாக்டர் சந்துக் ராய்ட். அது அவரை தவிர்த்து தீபக்னு ஒரு ஆர்ம்ஸ் கடத்தல், அதாவது வெப்பன் கடத்துகிற ஒரு ஆள், அவர் தான் வெப்பன் சப்ளை எல்லாம் பண்ணது இந்த அஜிடேஷனுக்கு. இதுக்கு பணம் கொடுத்தது யுஎஸ் எய்டு, ஜார்ஜ் சரோஸோட ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன். இந்த சந்துக் ராய்ட் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் ஜேர்னலிஸ்ட்டு, அவருக்கு ராமன் மேகசேசே அவார்டு கொடுத்ததும் சிஐஏ தான். ஸோ இதுக்கு டைரெக்டாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அவர்கள் வளர்க்க நினைத்த, அவர்களின் செல்லப்பிராணிகளாக நேபாளில் நிறுவ நினைத்த இருவர் பேர் ஒரு நேபாளின் காட்மண்டு, நேபாள் தலைநகரம் காட்மண்டுவின் மேயராக இப்போது செயல்படும் பாலேந்திர ஷா. பாலேந்திர ஷா ஹிந்து அல்ல, அவர் மகாதேசி என்று சொல்லக்கூடிய பீகாரை ஒட்டியே இருக்கக்கூடிய மிதிலாஞ்சல் பகுதியை சேர்ந்தவர். அவர் ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்தவர். நேபாள் பெரும்பாலும் இந்து மதத்தை சேர்ந்தவர்களால் இருக்கக்கூடிய நாடு. கம்யூனிசம் வந்த பிற்பாடு அவர்கள் நேபாளை
மதம் மாற்றம் தடை அல்ல, நீங்கள் மதத்தை மாற்றிக்கொள்ளலாம். அதற்கு முன்னாடி அது ஒரே இந்து நாடாக உலகம் முழுவதும் அறியப்பட்ட நாடு நேபாள். அங்கே மதத்தை மாற்றினால் குற்றம். கம்யூனிஸ்டுகள் வந்த பிற்பாடு இந்துவாக இருப்பவன் மதம் மாறலாம், தவறல்ல, மத போதனைகள் செய்யலாம், மதம் மாற்றங்கள் செய்யலாம் என்று ஃப்ரீ பேசேஜ் கொடுத்தாங்க. இதால் யூஎஸ் பணம் கோடிகளில் குவிந்தது. இன்ஃபேக்ட் இந்த ஹமி நேபாளுக்கு பணம் வந்தது எங்கேருந்தெல்லாம் வந்ததுன்னா அல் ஜசீரா கொடுத்துருக்காங்க. அல் ஜசீரா கடைசியில் இன்றைக்கி அவங்க நாட்டையும் அவனால் காப்பாற்றிக்க முடியல இஸ்ரேல்கிட்ட இருந்து. அல் ஜசீரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யுஎஸ்ஐடு கொடுத்துருக்காங்க. யுஎஸ்ஐடு வந்து யாருக்கு வேலை பார்க்குறாங்கன்னா நேஷனல் என்டோன்மெண்ட் ஃபார் டெமோக்ரஸி. அவங்களோட மெயின் குறிக்கோளே சிஏஏவோட ஒரு பிரான்ச் அமைப்பு, கிளை அமைப்பு தான். அவர்களோட மெயின் எய்மே ஆட்சி மாற்றங்கள். தலைவர்களை கொல்ல முடியவில்லை என்றால் ஆட்சிகளை மாற்றிவிட வேண்டும். ஒரு நாட்டோட தலைவனை கொல்ல முடியலன்னா இந்த ஆட்சியை மாற்றிடும். பல்வேறு நாடுகளில் இப்போ டெம்ப்ளேட் வந்து மேபி நடக்கிற ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷன் வேறு மாதிரி இருக்கலாம் தவிர்த்து டெம்ப்ளேட் ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட். ஜனாதிபதி மாளிகையை முற்றுகையிடுறது, ஜனாதிபதி மாளிகைக்குள்ளே போகிறது, அங்கே போய் இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் ஓப்பனாக டேபிளில் வச்சு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் அவங்க துணியை வார்ட்ரோப் எல்லாத்தையும் திறந்து காட்டுறது, பாத்ரூமில் போய் குளிக்கிறது, டாய்லெட் போகிறது. இந்த சேட்டை தான் வந்து இதே சேட்டை தான் அங்கேயும் பண்ணியிருக்காங்க, ஸ்ரீலங்காலையும் பண்ணாங்க, பங்களாதேஷ்லேயும் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் காமன் சேட்டை. டெம்ப்ளேட் டூல் கிட். இந்த ஸ்டாண்டர்ட் டூல் கிட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னடான்னா, மாணவர்களை வந்து பள்ளி மாணவர்களை கூட இந்த அஜிடேஷனில் கலந்து கொள்ள சொன்னது. பேகுகளோட உங்களோட சீருடுகளோட வாங்க அப்படின்னு சொன்னது. ஸோ அவங்கள ஃபர்ஸ்ட் லைனில் உட்கார வச்சு இவங்க செகண்ட் லைனில் இருந்துட்டு அஜிடேஷன் நடத்துனது. ஆட்டோமேட்டிக் துப்பாக்கிகள் எங்கேருந்து வந்தன? பாராளுமன்றத்தை கொளுத்த வேண்டிய தேவை என்ன? சுப்ரீம் கோர்ட்டை கொளுத்த வேண்டிய தேவை என்ன? மற்ற முக்கியமான ஹில்டன் ஹோட்டலை கொளுத்த வேண்டிய தேவை என்ன? இதெல்லாம் லேஸில் கொளுத்த முடியாது சார். ஒரு பாராளுமன்றத்தை போய் கொளுத்தணும், ஒரு சுப்ரீம் கோர்ட்டை கொளுத்தணும்னா அங்கே ஃபயர் அலாம் இருக்கும், அங்கங்கே எக்ஸ்டிங்விஷர்ஸ் இருக்கும், அங்கங்கே வந்து எல்லாமே அதுக்கு தடுக்கிறதுக்கு ஒரு ரூம் வேணும்னா எரியலாம். ஒரு பில்டிங்கே எரியணும்னா அதுக்கு ஏதோ ஒரு பொருள் உள்ளே சென்றிருக்கணும். யூஎஸ் மேனுவல்லி, ஆர்மி மேனுவல்லியே ஹவு டு யூஸ் இன்சென்ட்ரி டிவைசஸ் டு கிரியேட் ஆர்சன் அண்ட் ஃபயர் அண்ட் லூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் இருக்குது. எப்படி பற்ற வைக்கணும், எதை யூஸ் பண்ணால், எந்த கெமிக்கலை யூஸ் பண்ணால் பற்றி எரியும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரைனிங் வந்து இந்த கிளர்ச்சியாளர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது இது ஒரு நாள் 2 நாளில் 1 2 அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்ல முடியாது. இது பல நாட்கள் பல மாதங்களாக இதற்கு முன்னோட்டம் நடந்திருக்கிறது. அந்த முன்னோட்டம் நடந்து கொண்டு இருக்கும்போது அவர்கள் பல்வேறு கட்டங்களாக இதுக்கு பர்மிஷன் வாங்கினது யாருன்னா பாலேந்தர் ஷா அஜிடேஷனுக்கு. ஆனால் அவன் என்ன சொல்லிட்டான், சூடான் குருங்கு நீ 28 வயசு கீழே இருந்தால் தான் வரணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஆளுக்கு 34 வயசோ 35 வயசோ நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஒதுங்கிட்டான். அதுக்கப்புறம் இந்த அஜிடேஷன் பீக் ஆகும்போது நீ தான் வந்து தலைமை இருக்கணும்னு சொன்ன உடனே பயந்துட்டான், ஆர்மி எங்கேயாவது சுட்டுருமோன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி 30 பேரை சுட்டாங்கல்ல, நம்மளை சுட்டாங்கன்னா. பாலேந்தர் ஷா இண்டீட் வாஸ் ஃபண்டட் பை யுஎஸ்ஐட். இன்ஃபேக்ட் அவர் நேபாள் காட்மாண்டுவோட தலைநகரத்தின் மேயராக ஆன பிற்பாடு அமெரிக்க தூதரக அதிகாரிகள் அவருக்கு பணம் கொடுத்துள்ளனர். இது இல்லாமல் யுஎஸ் எய்டு இல்லாமல் மற்ற அமைப்புகள், பல்வேறு அமைப்புகள், ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க பல்வேறு அமைப்புகள் $5 லட்சம், $50,000, $10,000, $20,000 இது மாதிரி இந்த ஒரு 6 மாத காலங்களில் பல்வேறு தவணைகளாக இந்த ஹமி நேபாளுக்கு பணம் வந்த வண்ணம் உள்ளது. இந்த பணம் தான் ஆட்களை திரட்டுவதற்கும் பணத்தை கொடுப்பதற்கும் இந்த அமளியில் வெப்பனை கொடுத்தது வந்து வெப்பன் வந்து இல்லீகல் கன்சைன்மெண்ட்டில் அந்த வெப்பனை கொடுக்கறதுக்கு காரணம் அந்த தீபக்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் தான் அந்த வெப்பனை கொடுத்தார். ஹீ இஸ் ஆர்ம்ஸ் டீலர். இன்னொரு ஆள் வந்து ஷங்கர் குரூப்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது, அதோட ஹெட் பேர் அகர்வால்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அவரும் இன்வால்வ். இதில் இன்ஃபினிட்டி குரூப்பை சேர்ந்தது தீபக். இவங்க 2 பேரும் தான் இதுக்கு வெப்பன் சப்ளை மற்ற பின்புலமாக செயல்பட்டது. ஸோ ஒருத்தங்க லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை பண்ணாங்க, ஒருத்தங்களை ஆட்களை திரட்டினாங்க, இன்னொரு அமைப்பு பணத்தை கொடுத்துச்சு. அவர்களோட மெயின் குறிக்கோள் கம்யூனிஸ்ட் தலைவர்களை மற்றவர்களை அகற்றி நாட்டில் அமளியை ஏற்படுத்துவது. இங்கே அந்த நாட்டில் ஹிந்து மதமே இருக்கக்கூடாது என்று யுஎஸ் வந்து $5 லட்சம் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும்.
செலவு பண்ணிட்டு இருக்காங்க வருடம் வருடம் 2007 இதோட மெயின் குறிக்கோள்னா நேபாளில் வந்து இந்து மதத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைய வேண்டும். அதற்கு வேலை பார்க்கும் நபர்களின் பேரை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அடிப்படையாக அந்த நபர்களின் பேர் என்னன்னா மதன் கிருஷ்ண ஸ்ரேஷ்டா அண்ட் ஹரிபன்ஷ் ஆச்சாரியா. இவர்கள் தான் அங்கே இந்து மதத்தை, அதாவது எத்திசம், அதாவது கடவுள் மரப்பு கொள்கை, அதை தூக்கி பிடிக்கும் 2 நபர்கள். இவர்கள் யுஎஸ்இடம் பணம் வாங்கினார்கள். யாரெல்லாம் கடவுள் மரப்புன்னு சொல்றாங்களோ இன்டைரக்டா யுஎஸ்க்கு ஏதோ ஒரு லிங்க் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஆனால் எல்லாருமே சொல்றது என்ன, 26 சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பேன் பண்ண, அதில் 4 சைனா மீடியா பிளாட்ஃபார்ம் பேன் பண்ணாம விட்டது தப்பு. டிக்டாக்கை பேன் பண்ணல, நிபாசா ஒன்று பேன் பண்ணல, வைபர் பேன் பண்ணல. ஒரு 4 பிளாட்ஃபார்ம் பேன் பண்ணாம விட்டது அவங்க செய்த பெரிய தவறு. அந்த தவறின் நீழ்ச்சி தான் இது வந்து இந்த ஆட்சி. ஆனால் அதற்கு வித்திட்டது என்னவோ கம்யூனிஸ்டின் நிலையற்ற, திறனற்ற, செயலற்ற ஒரு அரசு. 15 ஆண்டுகளில் 17 அரசுகள் நேபாளில் மாறி உள்ளன. இங்கி பிங்கி பாங்கி ஃபாதரோட டாங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஆடி இருக்காங்க கேமு. மக்களுக்கு யார் தலைவர், யார் அதாவது யார் பிரதமர், யார் வந்து ஆட்சியில் உட்காந்துருக்கா புரியவே இல்லை. இது என்ன நடக்கும்டான இத்தனை பேர் மாறும்போது, நிலையற்ற தன்மை ஏற்படும் போது அந்த நாட்டில் பொருளாதார வளர்ச்சியும் கொள்கைகளும் மிகப்பெரிய அளவில் அது அடிவாங்கும். ஸோ சீர்திருத்தங்கள் நடக்காது. பொருளாதார சீர்திருத்தங்கள் நடக்காத பட்சத்தில் வேலைவாய்ப்புகள் மேம்படாது. வேலைவாய்ப்புகள் மேம்படாத போது அங்கே இருக்கும் இளைஞர் சமுதாயம் இது மாதிரி சர்ச்சைக்குரிய ஆட்களிடமும் சர்ச்சைக்குரிய விஷயங்களுக்கும் ஈர்க்கப்படுவார்கள். ஒரு காலத்தில் கம்யூனிசத்துக்கு ஈர்க்கப்பட்ட அதே மக்கள் இப்பொழுது அதற்கு நேர்மாறான கொள்கை பக்கம் ஈர்க்கப்பட்டுள்ளார்கள். அதாவது ஒரு ஒரு வர்ச்சுவலி டு ஸ்பீக் கூவம் வேணாம் அப்படின்னு டெசிஷன் எடுத்துட்டு என்ன பண்ணாங்க, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின்னு சொல்லிட்டு அங்கங்கே நம்ம கட்டி வச்சிருக்கோம் பாருங்க, அதுவும் காவாதான், அதில் போய் விழுந்திருக்காங்க. ஸோ ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அவர்களால் நல்லது எது கெட்டது எது என்று முடிவெடுக்கும் அந்த திங்கிங்கை, அந்த சிந்தனையே அமெரிக்கா தங்கள் வசம் திருப்பி உள்ளது. கம்யூனிசம் வேணான்னு சொன்ன உடனே இந்த பக்கம் சாயறது. அதில் பெரும்பாலுமான இந்த அஜிடேஷனில் ஈடுபட்டவங்களுக்கு வந்து அவர்கள் நாட்டை எரிப்பதில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அவர்கள் அதற்கு அந்த சூழ்நிலையில், அந்த சந்தர்ப்பத்தில் அது நடக்கும்போது அவர்களால் எதுவும் செய்ய முடியாத ஒரு கட்டம் எட்டிவிட்டதால் அவர்கள் அமைதி காக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. உயிரிழப்புகள் ஏற்பட்டது. தலைவர்கள் குறிவைக்கு தாக்கப்பட்டனர். இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் நேபாள் வந்துள்ளது. அதான் சார், அதுதான் கேள்வியாக எழுப்பப்படுது. இப்போ ராணுவம் வந்து கண்ட்ரோலில் கொண்டாடுறாங்க அப்படின்னா அப்போ பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே ராணுவம் வந்து தடுத்து நிறுத்த முடியலையா சார்? ஏன்னா இவங்க ஏற்படுத்தின கம்யூனிசத்தை இவங்களே தானே அழிக்கணும். இராணுவ தளபதியின் பேச்சை நீங்கள் கேட்டீர்கள் என்றால், இராணுவ தளபதியின் பேசும்போது அவர் பின்னால் இருந்த புகைப்படம் யாருடன் புகைப்படம்? முன்னாள் நேபாள் அரசரின் முதல் அரசரின் புகைப்படம். ஸோ அடுத்து மோனார்கி தான் வரப்போகுதுங்களா? வருவதற்கு அந்த அஜிடேஷன், அந்த 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 ஒரு கோஷங்களும் இந்த அஜிடேஷனில், இந்த போராட்டத்தில் வெளிவந்துள்ளன. திரும்பவும் மன்னராட்சிக்கே போவது நம் மேல் அப்படின்ட்டு. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அது இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கும். அமெரிக்கா ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் டெட் ஆகிடுவிடும். ஸோ இப்போ மன்னராட்சி வந்தால் இந்தியாவுக்கு சாதகமாக இருக்குமா சார்? எதனால்? ஏன்னா மன்னரோட நிலைப்பாடு வந்து அமெரிக்கா பக்கம், அமெரிக்கா தான் மன்னரை அகற்றுவதற்கு அன்று வேலை செய்தது. இந்தியாவும் அன்று வேலை செய்தது. இங்கிருந்த சில தீய சக்திகள் ஆட்சியில் இருந்தன. அந்த தீய சக்திகள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், கம்யூனிஸ்ட் கட்சி, சீதாராம் யெச்சூரி என்ற ஒரு நபர் தனிப்பட்ட முறையில் நேபாள் அரசியல் சாசன சட்டத்தை திருத்துவதற்கும் அதை எழுதுவதற்கும் அவர் முயற்சிகள் எடுத்தார். தனிப்பட்ட முறையில் அங்கே கம்யூனிஸ்ட் ஆட்சியை நிறுவுவதற்கு அவர் முன்னின்று செயல்பட்டார். உன்னோட தேவை என்ன? இந்த நாட்டில் நீ எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறது வர்றது. நேபாளில் கம்யூனிசம் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன? ஆனால் கம்யூனிஸ்டுகள் எங்குமே, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் நேபாள், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, அவர்கள் கம்யூனிஸ்டுகள் எங்கே இருந்தாலும் அவர்கள் வந்து கம்யூனிச சித்தாந்தத்தால் பிணைக்கப்பட்டவர்கள். நாடு வெறும் பேரு தான். அந்த அந்த சித்தாந்தம், அந்த கோட்பாடின் அடிப்படையில் அவர்கள் ஒன்றாக செயல்பட தொடங்கினர். அதனால் இந்தியாவிலும் நக்சலிசம் வளர்ந்தது.
106 மாவட்டங்களுக்கு பசுபதிநாத் டு திருப்பதி என்ற ஒரு காரிடார் அமைக்கப்பட்டது, நக்சல் காரிடார். இன்று இந்தியாவில் நக்சல் காரிடார் அறவே அழிக்கப்பட்டுள்ளது. நேபாளில் கம்யூனிஸ்டுகள் ஒழிக்கப்பட்டுள்ளார்கள். ஒருவேளை பீட்டர் நவரோ ஆயிலை ஓலி என்று படித்து விட்டாரோ இருக்கலாம், எனக்கு சந்தேகம். பாகிஸ்தானில் ஆயில் இருக்கு என்று சொன்னவுடன் பாகிஸ்தான் பக்கம் சாய்ந்தார். ஒருவேளை நேபாளில் ஆயில் ஓலி ஒரு எழுத்து தானே இந்த பக்கம் அந்த பக்கம் மாறுது. ஸோ அந்த குழப்பத்தில் கூட அவர் நேபாளில் ஆட்சி மாற்றத்தை எடுத்து வந்தால் அங்கே எண்ணெய் வந்து நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு பீட்டர் நவரை வந்து ட்ரம்ப்புக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பார். இப்போ அடுத்ததான் ட்ரம்ப்புக்கு ஸ்பெல்லிங் வேற தெரியாதா? அவரே பெருங்குழப்பத்தில் இருக்காரா? ஓகே, இட்ஸ் ஆயில் ஆயில் ஓலி எல்லாம் ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி தானே இருக்கும். ஓ தே ஆயில் லெட்ஸ் கோ அப்படின்னு இருப்பார். முடிஞ்சு பேசுறாங்க. என்ன சார் ட்ரம்ப் இந்த கிளாய்க்கிறீங்க? உண்மையாக சொல்கிறேங்க, படுத்தே விட்டான் ஐயா அப்படின்ற மாதிரி இப்போ பிரதமர்கிட்ட டெய்லி பேசிஸில் ஃபோன் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இவர் நம் பிரதமர் ஆவதற்கு இடம் கொடுப்பதில்லை. சரி, இப்போ அடுத்தது நேபாள். அடுத்தது இராணுவ கட்டுப்பாட்டில் நேபாள் வரப்போகிறது. இன்னும் சில நாட்கள் நாம் ஊர்ந்து கவனிக்க வேண்டும். அங்கே அமைதி திரும்புவதை தான் முதல் குறிக்கோளாக இருக்கிறது. அதற்கப்புறம் இது மன்னராட்சியை நோக்கி போகுமா இல்லது தற்காலிக ஏதோ ஒரு ஆட்சியை அவர்கள் நிறுவுவார்களா என்று நாம் பார்க்க வேண்டும். ஆனால் பாலேந்தர் ஷா ரபி லமச்சானே என்று சொல்லக்கூடிய இன்னொரு நபர், அவர் அமெரிக்காவிலே அவர் மீது கேஸுகள் இருக்கின்றன. ஒரு காலத்தில் சைனா பக்கமும் அவர் சாய்ந்துள்ளார், அமெரிக்கா பக்கமும் சாய்ந்துள்ளார். அவர் வந்து பிரச்சண்டா என்று சொல்லக்கூடிய புஷ்பகுமார் தூமல் கம்யூனிச தலைவருடன் அவர் ஜெயிலில் இருக்கும்போது நெருங்கிய சம்பந்தம் இருந்தது. நாகு ஜெயிலில் இருந்து 2000 கைதிகளை தப்பிக்க விட்டுள்ளனர் இந்த கிளர்ச்சியாளர்கள். எல்லா நாடுகளும் முதல் கிளர்ச்சி வெடித்தால் முதலில் தப்பிக்க விடுவது ஜெயில் கைதிகளை தான். ஏனென்றால் அந்த சமூக விரோத சக்திகள் நாட்டுக்குள் வந்தவுடன் அவர்கள் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துவார்கள். ஸோ இராணுவமும் அங்கே இருக்கும் பாதுகாப்பு படைகளும் இவர்களை கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு வருவதற்கே அவர்களுக்கு படாத பாடுபட வேண்டியதாக இருக்கும். அதற்குள் இவர்களுக்கு ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும், திரும்பவும் கூடி அடுத்து என்ன திட்டம் தீட்டுவது என்பதற்கு. ஸோ இதுதான் அவர்களின் எண்ணம். அதை நேபாளில் நடந்த இது இராணுவம் நடந்தால் இராணுவம் அவர்களை சுடுவார்கள் என்று அவர்களுக்கு அச்சம் இப்பொழுது மெதுவாக வருகிறது. இன்னொரு பக்கம் இந்து கன்சாலிடேஷன், இந்து மக்கள் பசுபதிநாத் கோவிலை தாக்க சென்றதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் இப்பொழுது அங்கே ஒரு கவுண்டர் கன்சாலிடேஷன் நடந்துட்டு இருக்கு. இதற்கு எதிர்வினை ஒன்று கிளம்பிட்டு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து நாம் பார்க்க வேண்டும் என்ன நடக்கிறது என்று. இதனால இந்தியாவோட பாதிப்பு என்னவா இருக்கும் சார் நேபாள்? அந்த மாதிரி குறிப்பிட்டு நான் என்ன கேட்டீங்கன்னா, நேபாளுக்கு எல்லா பொருட்களும் இந்தியாவில் இருந்தால் செல்கின்றன. அதனால் அவர்கள் இந்தியாவை எதிர்த்து ரொம்ப போராட முடியாது. அடுத்து இந்தியாவின் எல்லையும் நேபாளின் எல்லையும் ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணல. ஸோ அடுத்து இந்தியா வந்து இந்தியாவின் எல்லை நாடுகளான எல்லா நாடுகளிலும் பார்டர் ஃபென்சிங்கை வந்து மேம்படுத்த வேண்டும் என்பது என்னோட கருத்து. ஸ்ட்ரிக்ட் ஆக்கணும். ஆல்ரெடி போலீஸ் எல்லாம் வாக்கிங்லாம் சார் இருக்காங்க பார்டரில். நம்மளுக்கு அப்படி இல்லை, இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆக்கணும். பார்டர் ஃபென்சிங் ஸ்ட்ரிக்ட் ஆக்கணும், இமிக்ரேஷன் ரூல்ஸை ஸ்ட்ரிக்ட் ஆக்கணும். நேபாளி பூட்டானியர்களை மாத்திரம்தான் இந்திய இராணுவத்தில் சேருவதற்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அங்கே இருக்கும் பல நேபாளிகள் இந்திய இராணுவத்தில் கூர்கா ரெஜிமெண்ட்டில் வேலை செய்தவர்கள். ஸோ அவர்களின் விசுவாசம் எப்பொழுதும் இந்திய இராணுவத்திற்கு இருக்கும். அதனால் இந்தியாவுக்கு எதிர்வினை ஆற்றும் வகையில் பங்களாதேஷில் நடந்தது போல் நேபாளில் நடக்குமா என்றால் நடக்காது. ஆனால் இந்த ஷா, பாலேந்தர் ஷா போன்ற அமெரிக்க கைக்கூலிகள் அதை தூண்டுவதற்கு முயற்சிகள் எடுப்பார்கள். கிரேட்டர் நேபாள் என்று லிப்பு லேக், காலாபானி இதெல்லாம் சேர்த்து மேப்பில் அவர்கள் மேப்பில் சேர்த்தால் நிலத்தை சேர்த்த போல் இல்லை, படத்தில் சேர்த்துட்டா இதெல்லாம் எதுன்னு சொல்ல முடியுமா? முடியாதில்லை. நிறைய பேர் அந்த கற்பனையில் வாழ்கிற நிறைய பேர் இருக்காங்க, நம்ம நாட்டிலையும் இருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரன் நிலத்தை ஆட்டையை போட்டுடலாமா, அண்ணந்து போட்டுடலாமா, அக்காது போட்டுடலாமா, இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டா இதெல்லாம் நம்மளது ஆயிடுமே, கட்சி பின்புலம் இதெல்லாம் கொண்டு பண்ணுறது. பட் இந்த கார்டோகிராஃபிக் அக்ரஷன் என்பது வந்து கை கொடுக்காது. அட் த எண்ட் ஆஃப் த டே
உங்களின் இருப்பு என்ன, உங்களின் பொசிஷன், அதாவது உங்களுக்கு நிலை என்ன, தன்னிலை புரியாமல் தலைகால் தெரியாமல் ஆடினால் தட்டி அவர்கள் தலை மீது ஒரு குட்டு வைத்து பிஹேவ் யுவர் செல்ஃப், ஒழுங்காக நடந்து கொள் என்று இந்திய அரசாங்கம் அவர்களுக்கு புகற்ற வேண்டிய பாடத்தை தக்க சமயத்தில் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விடுவார்கள். அதற்கு நம் அரசாங்கமே தேவையில்லை, நம் உளவு அமைப்பான ரா தேவையில்லை, அங்கே இருக்கும் இராணுவமே போதுமானது. சார் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். உங்கள் பொன்னான இளைய பாரதம் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். ஜெயின், நன்றி. ஜெயின் சார்.